ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 5 புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். 5/12/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்தின் அடிப்படையிலே 2 சுபகிரகங்கள் சேர்க்கப்பெறுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக, சிந்தனைகள் தெளிவாக, திட்டமிடுகின்ற காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய, அவற்றை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவை நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண்களாகப்பட்டது 1, 3, 5, 6. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது வயலட், ப்ளூ, கிரீன். இவையே இன்றைய எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கடக ராசியிலே பூசம் நட்சத்திரத்தில் பகல் 2:25 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பூசம் நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம். இன்றைய கிழமையோ சனி. எனவே சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் பகல் 2:25 வரை இருக்கின்றது. இவற்றிலே காலையிலே ஒரு சனி ஓரை வரும், மதியமும் ஒரு சனி ஓரை வரும். உதாரணமாக சூரிய உதயம் 6 மணி என்று இருந்தால் 6 மணியில் இருந்து 7 மணி வரை சனி ஓரை, பிறகு பகல் 1 மணியில் இருந்து 2 மணி வரை சனி ஓரை. எனவே 2:25 வரை பூசம் நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். ஆகையால் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதாவது சனியோடைய கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் வருகின்ற இன்றைய நாளிலே சனி ஓரையிலே
நீங்கள் சனியுடைய காயத்ரி மந்திரம் கேட்பது, மேலும் சனி பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது, மேலும் சனியுடைய திருஆலயம் சென்று அவருக்குரிய கருப்பு வஸ்திரம் மற்றும் கருங்குவளைப்பூ, கிடைத்தால் கருங்குவளைப்பூ, எல் விளக்கு ஏற்றுவது போன்றவற்றை செய்வது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். மேலும் சனி ஓரையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை காகபுஜண்ட சித்தரை வணங்குவதும் பிரார்த்தனை செய்வதும் அவருடைய மந்திரத்தை 108 முறை கூறுவதும் மிகவும் அற்புதமான சனி தோஷத்தை அகற்றக்கூடிய வல்லமை பெற்ற சித்தரை காகபுஜண்டர். ஆகையால் சனி பகவானாகப்பட்டவர் நம் அனைவருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியவர், மிகவும் அசுப கிரகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது 7.5 சனி, கண்ட சனி, அர்த்தாசிரம சனி மற்றும் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இன்றைய நாள் தவறாமல் சனி ஓரையிலே சனி பகவான் வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் இருந்தபடியே மனமே ஆலயம், மனமே கோவில். வீட்டில் இருந்தபடியே யூடியூபிலே சனி காயத்ரி மந்திரம் இருக்கிறது, அவற்றை கேளுங்கள். குறிப்பாக சனி ஓரையிலே உங்களுடைய நாட்டிலே சூரிய உதயம் மாறுபடலாம். ஆகையால் நீங்கள் ஓரை கால்குலேட்டரிலே இன்றைய நாளை பொறுத்தவரை சனி ஓரை எப்பொழுது வருகிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த சனி ஓரை நேரத்திலே நீங்கள் இன்றைய நாள் இத்தகைய வழிபாடு செய்வது சிறப்பு. பகலுக்கு பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. ஆயில்யம் நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். அதன் அதிதேவதை ஆதிசேஷன், சர்ப்பராஜா, நாகராஜா. இன்றைய நாளை பொறுத்தவரை ஆதிசேஷன் வழிபாடு செய்வதும் நன்மைகளை கொடுக்கும். அவருக்குரிய காயத்ரி மந்திரமும் யூடியூபில் இருக்கின்றது, அவற்றை கேட்பதும் நன்மையை தரும். இன்றைய திதியாகப்பட்டது பஞ்சமி இரவு 8 மணி வரை, அதன் பிறகு சஷ்டி பிறக்கின்றது. பஞ்சமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் மிதுனம் மற்றும் கன்னி. மிதுனம் மற்றும் கன்னிக்கு அதிபதியான புதன் தற்பொழுது கேதுவோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்றிருப்பதனால் திதிசூனிய கிரகமாக இல்லாமல் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. மேலும் குளிகை நேரமாகப்பட்டது இன்றைய நாள் 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நாள் ஆதிசேஷ வழிபாடு செய்வதற்குரிய நேரம் என்று பார்க்கின்ற பொழுது யமகண்ட நேரத்திலே, அதாவது 1:30 3 மணி வரை யமகண்டம் இருக்கின்றது. 2:25 வரைத்தான் பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் பிறக்கின்றது. எனவே 2:30 3 மணி வரை நீங்கள் சர்ப்பராஜாவாகப்பட்ட நாகராஜாவாகப்பட்ட ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். சர்ப்பராஜாய வித்மகி நாகராஜாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதயா. அற்புதமான இந்த காயத்ரி மந்திரத்தை 2:30 3 மணி வரை கூறுங்கள். நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இன்றைய நாளிலே அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது. எவ்வித தோஷமும் இல்லாமல் எந்த விதமான சுபகாரியங்களும் நற்காரியங்களும் செய்யக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:37 முதல் 12:21 வரை இருக்கின்றது. மேலும் இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், பிறகு பகல் 11 மணி முதல் 1 மணி வரையும், பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறைவழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வதும் ராகுகால் மற்றும் யமகண்டத்தில் இவற்றெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது என்றாலும் இன்றைய யமகண்ட நேரத்திலே நீங்கள் ஆதிசேஷன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாள் 2 பீஜ மந்திரங்கள் கூற வேண்டியதாக இருக்கின்றது. ஏனெனில் பூசம் நட்சத்திரம் மதியம் வரை, அதன் பிறகே ஆயில்யம் வருகின்றது. எனவே அதற்குரிய பீஜ மந்திரம், பூச நட்சத்திரம்க்குரிய பீஜ மந்திரம் நேற்றும் கூறினோம், இன்றும் கூற வேண்டியதாக இருக்கின்றது. அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் கம் பூச நட்சத்திராய நமக. ஓம் கம் பூச நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 17 முறை கூறுங்கள். அதற்கு அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரம் ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. ஓம் கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக.
நீங்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பூச நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். மற்ற 26 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய ஒரு நாள் மட்டும் கூறினால் போதும். நீங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்குரிய பீஜ மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். மற்ற 26 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மட்டும் கூறினால் போதும். இவையே இன்றைய நாள் பீஜ மந்திரங்களுக்குரிய மந்திரம். மேலும் இன்று ஆதிசேஷ பகவானுக்குரிய அற்புதமான மந்திரம். நான் கூறிய இமகண்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்தாலே ஆதிசேஷனுடைய மனப்பூர்வமான ஆசையும் அவருடைய அருளும் பரிபூர்ணமான வெற்றிகளையும் மற்றும் சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு அத்தகைய தோஷங்கள் அகலக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருந்தாலோ கால சர்ப்பதோஷம் இருந்தாலோ தினந்தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் 13 முறை கூறினாலோ அல்லது 16 முறை கூறினாலோ உங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அகலும். குறிப்பாக ராகு தசை கேது தசை ராகு புத்தி கேது புத்தி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் தினந்தோறும் இந்த மந்திரத்தை கூறுவது நன்மையை தரும். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் ஆதிசேஷாய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் ஆதிசேஷாய நமக. இந்த மந்திரத்தை 13 முறை அல்லது 16 முறை நீங்கள் கூறுவது. ஒரு முறை 13 முறை கூறுங்கள் ராகு பகவானை மனதார நினைத்துக்கொண்டு. பிறகு 16 முறை கூறுங்கள் கேது பகவானை மனதார நினைத்துக்கொண்டு. அவ்வாறு ராகு தசை நடக்கின்றவர்கள் 13 முறை, கேது தசை நடந்து கொண்டிருப்பவர்கள் 16 முறை. இவையே இன்றைய நாளுக்குரிய அதிதேவதைக்குரிய பீஜ மந்திரங்கள். சப்த மகரிஷியில் இன்றைய நாள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியை போற்றி போற்றி குரு அருளை திருவருளாக பெறுவோம். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். சனி நீராடு, நல்லெண்ணெய் தேர்த்து குளிப்பது மிகவும் நல்லது. சிறிதளவு நல்லெண்ணெயை தலையில் வைத்து தேய்த்து குளியுங்கள். மேலும் பார்க்கின்ற பொழுது ஏழை எளியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். மேலும் காகத்திற்கு அன்னம் வைக்க முடிகின்றவர்கள் தவறாமல் இன்றைய நாள் காகத்திற்கு அன்னம் வையுங்கள். காகபூஜன்ற வழிபாடு தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைய நாள் தவறாமல் செய்யுங்கள். மற்றவர்களும் இன்றைய நாள் சனிக்கிழமை செய்வதன் மூலம் காக வடிவத்தில் இந்த உலகத்தை வள வந்த சித்தரான புஜண்டர் சனியோடைய பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாக ஏற்படும். இதுவே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் ஆகும். இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசியாகப்பட்டது தனுசு ராசி. இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய கிழமை சனி பகை கொண்டவர் கிழமை. மேலும் இன்றைய நட்சத்திரங்களாகப்பட்டது சனியோடைய நட்சத்திரம், பிறகு புதனோடைய நட்சத்திரம். அவர்களும் பகை கொண்டவர்கள் என்றாலும் யோகாதிபதிகளாகப்பட்ட சந்திரனும் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பும் இன்றைய நாளை பொறுத்தவரை 3ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் திதிசூனிய ராசிகளாக வருவதும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் 8இல் அமர்ந்திருப்பதும் திடீர் தனயோகம் வெற்றிகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. ராசியாதிபதி 12இலே அமர்ந்து சனியோடைய பார்வையை பெறுகிறார். சூரியனும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய கிழமை சனி, மேலும் நட்சத்திரமும் சனி புதன் என்று பகை கொண்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானம், பொறுமை, கவனம். பெரிய தொகை ஈடுபடுத்துவது இன்றைய நாள் தவிர்ப்பதே சால சிறந்தது. பொதுவாக சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்வது 8இல் அமர்ந்தால் சந்திராஷ்டமம், 4இல் அமர்ந்தால் அர்த்தாஷ்டம சந்திரன். குரு பார்வை இருக்கிறது என்றாலும் அவர் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் சனி மற்றும் புதன். எனவே ஆட்சி பெற்ற சந்திரன் குரு பார்க்கின்ற அமைப்பாகப்பட்டது குரு சந்திர யோகம். மேலும் சந்திரன் குருவாகப்பட்டவர் நீச்சம் பெற்று ஆட்சி பெற்ற சனியோடு சேர்க்கை பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அமைப்பிலே அவர் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்ற அமைப்பு இருக்கிறது என்றாலும் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பெரிய தொகை ஈடுபடுத்துகின்ற பொழுது கவனம் கொள்க. பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் அற்புதமாகவே இருக்கும். அவற்றிலே கவலை இல்லை. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், அவற்றிலே மட்டும்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் நீங்களே முன்னின்று இந்த ஒரு செயலும் செய்யுங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தால் இறை வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்களும் கேளுங்கள், கூறுங்கள். மற்றபடி வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் மற்ற விஷயத்திலே தலையிடாதீர்கள். சற்று மற்றவர்கள் பிரச்சனையிலே நீங்கள் முன்னின்று அவற்றில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகலாம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் வேண்டும். உத்தியோகத்திலே வேலை நாட்களாக இருந்தால் எச்சரிக்கை உணர்வு, தேவையில்லாத விஷயங்களிலே பேச்சுவார்த்தை இல்லாமல் பார்த்துக்கொள்வது, விதண்டாவாதம், வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது.
மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. மேலும் காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மிகவும் பொறுமையோடு பேசுங்கள் நண்பர்களே. திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடுவதாக இருந்தால் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரம் கூறுவது சிறப்பை தரும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் ஈடுபடலாம். இருப்பினும் கவனம் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். ஏனென்றால் அதிமைத்திரியத்தாரைக்கு அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கிறார். ராசிக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும், ஆனால் வெற்றிகள் இருக்கின்றது. பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை பிற்பகலுக்கு பின்னர் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று நிதான போக்கு கடைபிடிப்பதை சால சிறந்தது. புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது நிதானம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அவசரம் வேண்டவே வேண்டாம். வார்த்தைகளை யாருக்கும் வாக்குறுதி கொடுத்து விடாதீர்கள். பொறுமை வேண்டும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதை உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும். புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் ஈடுபடுவதிலே உங்களுக்கு இன்றைய நாள் பொறுமை வேண்டும். ஏனென்றால் வததாரியாகப்பட்டது எப்பொழுது கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும், ஆனால் வெற்றிகளை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நிதானம் பொறுமை இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி யோகத்துக்குரியது. இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களாகப்பட்டது சனி மற்றும் புதன். அவர்களும் உங்களுக்கு யோகாதிபதிகள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9இலே குரு சனி இருப்பதும் 3இலே சந்திரன் இருப்பதும் மிக அற்புதமான அமைப்பு. 11இலே செவ்வாயும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். குருவும் சந்திரன் ஒருவரை ஒரு பார்த்து கொள்கின்ற குருச்சந்திர யோகம் மட்டுமல்லாமல் குரு மகரத்திலே நீச்சம் பெறுவார். ஆனால் சனியோடு சேர்க்கை பெறுவது நீச்ச பங்கம் பெறுகிறார் என்றால் சந்திரனுக்கு கேந்திரத்திலே சப்தமத்திலே இருக்கின்ற நிலையை குருவை பொறுத்தவரை இன்றைய நாள் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்றார். எனவே இன்றைய நாள் காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கின்றது. ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பும் சூழ்நிலையும் அவ்வாறு உங்களுக்கு அமையும். எண்ணிய காரியங்கள் திட்டமிட்டு வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய நாள் இன்றைய நாள். தைரியமாக புதிய முயற்சிகள் எடுக்கலாம். சிறப்புக்குரிய நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கவே செய்யும். சீரான முயற்சிகள் சரியான திட்டங்கள் அவற்றில் வெற்றிகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கின்றது. எனவே இணக்கமான நட்பால் இன்றைய நாள் மேன்மைகளும் இருக்கின்றது. பெரிய வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தால் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை நான் மந்திர பகுதியில் கூறியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவரும் உத்தியோகத்தில் இருப்பவரும் கேளுங்கள் கூறுங்கள். மற்றபடி இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ஒரு அற்புதமான சிறப்பான நாள். மனோகாரகன் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதும் குருவுடைய பார்வையை பெறுவதும் 3இலே இருப்பது கோச்சார ரீதியாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் மன மகிழ்ச்சியாக சூழ்நிலைகள் சாதகமாக வெற்றிகள் அதிகமாகவே பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிகளே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் அன்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும். சந்தோஷம் இருக்கின்றது. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் மகர ராசிக்குரிய மந்திரம். பாக்கியஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீ அரி ஸ்ரீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியிலே குறிக்கின்ற ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் இன்றைய நாள் கூறுவது சிறப்பை தரும். ராகு ராசியிலே இருக்கின்றார். 7இலே கேது இருக்கின்றார். எனவே இன்றைய நாள் ஆதிசேஷன் நாகராஜா சர்ப்பராஜாவுக்குரிய மந்திரத்தை கூறுவது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும். மற்றபடி நீங்கள்
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. சற்று பொறுமை, நிதானம், காரியங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் அலைச்சல், காலதாமதங்கள் ஏற்படும். ஆனால் வெற்றிகள் இருக்கிறது. அலைச்சலுக்கு பிறகு வெற்றியை விட திட்டமிட்டு செயல்பட்டால் எளிதான வெற்றியை பெற முடியும். நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மிக அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு காரியங்கள் சாதகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் நன்மையான நாள். பார்வதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், யோகத்தை பெறுவீர்கள். மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 7ல் இருக்கின்றார். அன்புக்குரியவர்கள், நேசத்துக்குரியவர்களிடம் சற்று பொறுமையாக நிதானமாக பேச வேண்டும். சற்று குழப்பங்கள் இருக்கும், வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். அதனால் மன வருத்தங்கள் உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் ஏற்படலாம். ஆகையால் சற்று பொறுமை, வார்த்தைகளிலே கனிவோடு பேசுங்கள். காரிய வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். மனதார நீங்கள் கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையான நாளாக அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கிய மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுடைய ராசி திதிசூனி ராசியாக வருவதும், ராசியாதிபதியான புதன் பகவான் கேதுவோடையும் சூரியனோடையும் சேர்க்கை பெற்று 6லே இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. கிழமை சனி, யோகத்துக்குரிய கிழமை. அவர் 8லே அமர்ந்திருந்தாலும் யோகாதிபதி தான். இன்றைய நாளை பொறுத்தவரை தனாதிபதியான சந்திர பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதும், யோகாதிபதியான சனியோடைய நட்சத்திரத்தில் பிற்பகல் 2:25 வரை, அதன் பிறகு ராசியாதிபதியான புதனோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குருவோடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் பெறுவது சிறப்பானது. 5லே சுக்கிரன், 6லே புதன், சூரியன், கேது, 10லே செவ்வாய் என்று மாதக்கோள்கள் சிறப்பாகவும் கேது பலமாகவும் இருக்கின்ற அமைப்பு. விருச்சிக கேது சிறப்பானது. எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அட்டமத்து சனி மற்றும் குருவுக்கு காகபுஜண்டரியும் அனுமன் சாலிசாவையும் கேட்பதும் படிப்பதும் நல்லது. இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. முயற்சிகள் ஜெயம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தடைகள் இருக்காது. எவ்வித விஷயத்திலும் பதட்டப்படாமல் வார்த்தைகளில் இனிமையாகவும் கனிவாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள். குடும்பத்தில் இன்றைய நாள் மகிழ்ச்சி. கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் சந்தோஷம். உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை தற்பொழுது நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. வரங்களை தேடுவதை. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான அதிர்ஷ்டஸ்தானமான 5ஆம் இடமான துலாம் ராசிக்குரிய மந்திரம். ஓம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியிலே பிறந்த நீங்கள் காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இருக்கின்ற மந்திரத்தையும் அவ்வாறே. நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 6ல் அமர்ந்திருக்கின்றார். மனதில் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். காரியங்களை சரியாக திட்டமிட்டு ஒரு செயல் செய்யுங்கள், வெற்றிகரமாக முடியும். இன்றைய நாள் சற்று பொறுமை தேவை. கணபதி வழிபாடு சிறப்பை தரும். திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் காரிய அனுகூலங்கள், சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அவசரம் வேண்டாம். ஏனென்றால் கவனத்தாரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. காலையிலே நன்றாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை. பிற்பகல் 2:25க்கு பிறகு பொறுமை, நிதானம் வேண்டும். துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும் இன்றைய தினம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதியான குருவோடைய பார்வையை பெறுவதும், யோகாதிபதி குருவானப்பட்டவர் நீச்சம் பெற்றாலும் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்க்க பெற்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுவதும், இன்றைய நாளை பொறுத்தவரை 3ஆம் இடமாகப்பட்ட கன்னியும் 12ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் திதிசூனிய ராசிகளாக வருவதும், 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும், இத்தனைய சிறப்புகளும் மேலும் சுக்கிரனும் 4 என்று அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தைரியமான முயற்சிகளை எடுப்பீர்கள். அவற்றிலே உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். காரிய திட்டமிடுதல் கணக்கச்சிதமாக இருக்கும். முயற்சியிலே ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வேகம் இருக்கும். அதே சமயத்தில் விவேகமும் இருக்கும். இவையெல்லாம் இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நாள், ஏற்றமிகு நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் இன்று உங்கள் காதுகளுக்கு கிடைக்கும். விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரை மொத்தத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் சிறப்பான செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தை பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்ற மந்திரங்களையும் இன்றைய நாள் கூறுங்கள். ஆதிசேஷனுக்குரிய மந்திரங்களை கூறுவது மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு அமையும். மேலும் நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மீன் தொட்டி வளர்ப்பது, பறவைகளுக்கு குடிக்க நீர் வைப்பது போன்றவற்றை செய்வது ராசி பலம் பெறும். நீங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு. அவர் 11 பலமாகத்தான் குரு பார்வை பெற்றிருக்கிறார் என்றால் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டாதீர்கள். நிதானமாக பொறுமையாக திட்டமிட்டு அதன் பிறகு அந்த செயல்களை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் பிற்பகல் 2:25 வரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நடைபெறுகிறது. இன்றைய கிழமையோ சனியோடைய நட்சத்திரம் ஆகையால் சனியுடைய ஓரையிலே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகையால் இன்றைய நாள் சனி ஓரையிலே நீங்கள் சனீஸ்வருடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். மிக சிறப்பான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. பிற்பகலுக்கு பிறகும் உங்களுக்கு நற்பலங்கள் கொடுக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாளுக்கு மொத்தத்தில் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நாள். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை பிற்பகல் 2:25க்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதற்குரிய பீஜ மந்திரங்களை நான் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். தினந்தோறும் அந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் கொண்ட நாளில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் எடுத்தாலும் மிக சிறப்புக்குரிய இருக்குது. மந்திர பகுதியில் இருக்கின்ற மந்திரத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். தினந்தோறும் கூறுங்கள், வெற்றிகள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்கள் மந்திர பகுதியில் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனோகாரகன் சந்திர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று குருவோடைய பார்வையை பெறுவது மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக மகிழ்ச்சியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் கன்னி மிதுனம் திதிசூனி ராசியாக வந்தாலும் அவ்விரு இடத்திற்கு அதிபதியான புதன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் நன்மைகளுக்குரிய அமைப்பு. தனயோகம், திடீர் தனயோகம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் இன்றைய நாள் பிற்பகல் வரை இருக்கின்றது.
காலையிலே சனி ஓரையிலே நீங்கள் அனுமன் சாலிசாவை கேட்பது மற்றும் சனி காயத்ரி மந்திரம் கேட்பது பகை கொண்டவருடைய சனியோடைய பாதிப்புகள் எப்பொழுதும் இருக்காது. தற்பொழுது அவர் 6லே மிக யோகமாக இருக்கிறார். குருவோடைய சேர்க்கை பெறுகின்ற நிலையிலே சுபத்துவமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிரிகளுடைய ஆதிக்கங்கள் தற்பொழுது இருக்காது. பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்கள் துணிச்சல், தைரியம், எந்த ஒரு செயலையும் எப்பொழுதும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் சனி வழிபாடு சிறப்பை தரும். 3லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 4லே அமர்ந்திருக்கின்ற சூரியன், புதன் ஆதித்ய யோகம், அற்புதமான யோகம். பொதுவாக சிம்மராசிக்கு சிறப்பான யோகம். ராசியாதிபதி தன லாபாதிபதி சேர்க்கை. மேலும் 10லே அமர்ந்திருக்கின்ற ராகு எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக ஈடுபட வைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் இருக்கும். புதிய செயல்களில் ஈடுபடுவீர்கள். புதிய விஷயங்களில் வியாபார அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அவை நன்மையாகவே உங்களுக்கு இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் யோகமே, தனலாபம் உள்ள நாள். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறையாக இருந்தாலும் சரி, உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஆற்றல் இருக்கும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகம் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை வரன்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது, தேடுவது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்துக்குரிய மந்திரம், விருச்சிக ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் மேலும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்ற இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் கூறுங்கள். ஆதிசேஷனுக்குரிய அற்புதமான மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். தினந்தோறும் அவற்றை கூறுங்கள். சிறப்பான வெற்றிகளை ராகுவால் உங்களுக்கு கிடைக்கப்படும். சர்ப்பராஜா நாகராஜாவாகப்பட்ட ஆதிசேஷன் தற்பொழுது அவரை வணங்குவதன் மூலம் 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தை கொடுப்பார். அந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக ஈடுபடலாம். நன்மைகள் இருக்கிறது இன்றைய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய மைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. ஆகையால் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்ட பிறகு அதற்குரிய முயற்சிகள் எடுங்கள். இல்லை என்றால் அலைச்சலையும் காலதாமதத்தையும் சந்திப்பீர்கள். அவசரமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதீர்கள். திட்டமிட்ட பிறகு அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் இருக்கிறது. மனுமணி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி யோகத்துக்குரியது. மேலும் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது சனியோடைய நட்சத்திரமும் பிறகு ராசியாதிபதி நட்சத்திரம் வருவது மிகவும் சிறப்பானது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய ராசியும் 10ஆம் இடமாகப்பட்ட மிதுனமும் திதிசூனிய ராசிகளாக வந்தாலும் இரு இடத்திற்கு அதிபதியான ராசியாதிபதி புதன் 3லே அமர்ந்து சூரியனோடையும் புதனோடைய கேதுவோடையும் சேர்க்கை பெறுகிறார். ஆகையால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் லாபாதிபதியான சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சனி மற்றும் ராசியாதிபதி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வது மட்டுமல்லாமல் சனியோடைய குருவோடைய பார்வையும் பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பிலே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். துணிச்சலாக ஈடுபடுவீர்கள் எந்த ஒரு செயலிலும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளே அதிகம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் அதிகமாகவே இருக்கிறது. மனம் மிகவும் மகிழ்ச்சியாக, சிந்தனைகள் மிகவும் தெளிவாக, சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலையும் திறனையும் பெற்றிருக்கின்ற நிலை. உங்களுடைய முயற்சிக்கு ஜெயம் உண்டாகும். முன்னேற்றமே இன்று. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி,
உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான பூர்வ புண்ணியஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீம் அரி ஸ்ரீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றில் ஆதிசேஷனுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். 3 அமர்ந்திருக்கின்ற கேது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். ராகுவும் நன்மைகளை செய்வார். மேலும் மற்ற மந்திரங்களையும் இன்றைய நாள் கூறுவது சிறப்பை தரும். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, அவற்றில் இருக்கின்ற மண்களை சற்று கைகளால் பிறலி விடுவது, இவையெல்லாம் செய்வது உங்களுடைய ராசிக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. அவர் 5 ஆட்சி பெற்று குருவோடு சேர்க்கை பெறுகிறார். பாதிப்புகள் இல்லை என்றாலும் காரியங்களை திட்டமிட்ட பிறகு அதற்குரிய முயற்சிகளை எடுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். அவற்றினால் காலதாமதங்களும் அலைச்சல் தான் ஏற்படும். திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளும் சூழ்நிலைகள் சாதகமும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது 3 அமர்ந்திருக்கின்றார். முயற்சி எடுக்கின்ற பொழுது சற்று மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகம் வரும். சந்தேகம் வேண்டாம். இன்றைய நாள் நன்மையான நாளாகவே உங்களுக்கு இருக்கிறது. வெற்றிகள் உறுதி. தைரியமாக முயற்சி எடுங்கள். கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு செயலை ஆரம்பியுங்கள். வெற்றிகள் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். கிழமை சனி. சனியோடைய நட்சத்திரம் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. சனி ஓரையிலே சனி பகவானுடைய வழிபாடை செய்வதன் மூலம் அர்த்தாசிரம சனிக்குரிய கெடுபலங்கள் நிச்சயம் இல்லாமல் இருக்கும். பொதுவாக உங்களுக்கு சனி யோகாதிபதி பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். உங்கள் ராசியில்தான் அவர் உச்சம் பெறுவார். என்றாலும் இவ்வாறு சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் வருகின்ற பொழுது நாள் பார்த்து செயல் செய் என்பது போல் இன்றைய நாள் அந்த நேரத்திலே சனி ஓரை காலை மற்றும் மதியம் வருகின்ற நேரத்திலே நீங்கள் சனி காயத்ரி மந்திரத்தை கேட்டாலே போதும். இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலும் சனி நன்மைகளை செய்வார். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்று ஜீவனாதிபதி 10 ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பு. ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 10 ஆட்சி பெற்ற சந்திரனும் நன்மைகளை செய்வார்கள். இன்றைய நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது சனி மற்றும் புதனுடைய நட்சத்திரம் யோகாதிபதிகள் நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கச் செய்யும். சூழ்நிலைகள் உங்களுக்கு அவ்வாறு சாதகமாகவே இருக்கும். நன்மைகளை வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் சீரான முயற்சிகள், அவற்றிலே மற்றவருடைய ஒத்துழைப்புகள், உயரதிகாரியுடைய ஆதரவு போன்றவைகள் இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். பாதிப்புகள் இன்றைய நாள் எவற்றும் இல்லை. அனுமன் சாலிசாவையும் காகபுஜரையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டியது உங்களுடைய கடமை. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் தற்பொழுது இருக்கின்றது. 2 சூரியன் இருப்பதினால். மற்றபடி கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பை எதிர்பார்க்காதீர்கள். அதே சமயத்தில் பகமை இல்லை. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் 4ஆம் இடமாகப்பட்ட சுகஸ்தானத்துக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் அரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றில் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். ராகு 8 இருக்கிறார், 2 கேது இருக்கிறார். ஆதிசேஷன் சர்ப்பராஜா, நாகராஜா. ஆகையால் அந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். அனுமன் சாலிசாவை கேட்பது போல் இந்த மந்திரங்களை தினந்தோறும் கூறுங்கள். ஒரு வரி மந்திரம்தான்.
அவ்வாறு கூறுகின்ற பொழுது சர்ப்ப கிரகங்களால் பாதிப்புகள் இருக்காது. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது வாக்குஸ்தானத்திலே 2 அமர்ந்திருக்கின்றார். வார்த்தைகளிலே நிதானம், பொறுமை வேண்டும், கோபம் வேண்டாம். சற்று அவசரமாக வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள், பின்னர் அவற்றினால் நீங்களே வருத்தப்படுவீர்கள். வார்த்தைகளிலே இன்று பொறுமை தேவை, நிதானம் தேவை. கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் அவ்வாறு எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இருக்காது. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு 4 அற்புதமாக கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்சத்திர தாரை அதிபதி கேந்திரத்தில் அமர்வது யோகம், கோணத்தில் அமர்வது 2வது யோகம்தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சுவாதியிலே பிறந்த நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் அவற்றில் உங்களுக்கு சேமமான வெற்றிகள் கிடைக்கும், நன்மையான நாள். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 8 அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீர்கள். நிதானத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டிய நாள். துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும் இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம், குருமார்கள், சித்தருமார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி, நட்சத்திரமோ சனியோடைய நட்சத்திரம் மற்றும் புதனோடைய நட்சத்திரம். எனவே எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை 8ஆம் இடமாகப்பட்ட மிதுனம் திதிசூனி ராசியாக வருவது திடீர் நன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு தினம். யோகாதிபதிகளாகப்பட்ட குருவும் சந்திரனும் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இவற்றிலே குரு 3 நீச்சம் பெறுவதும் சனியோடு சேர்க்கை பெறுவதனால் நீச்ச பங்கம் பெறுகிறார். இன்று சந்திரனுடைய கேந்திரத்தில் இருப்பதனால் நீச்ச பங்க ராஜயோகத்தையும் பெறுகிறார். இவை அற்புதமானது. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை வேண்டும். மற்றபடி தனலாபம், பணப்புழக்கம் மற்றவை சிறப்பாகவே இருக்கும். உயர்வுகள் இருக்கிறது, நிதானம் தேவை, அவசரம் வேண்டாம் எந்த ஒரு செயலிலும். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, செயல்களிலே சற்று அவசரம் காட்டுவீர்கள். மிக வேகமாக முடிய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் நிதானத்தை இழக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. ஆகையால் எந்த ஒரு செயலிலும் நிதானம் இருந்தோம் என்றால் பதறிய காரியம் செதறும் என்பார்கள். ஆகையால் இன்றைய நாள் பொறுமை தேவை. கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள். நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது, பொறுமை தேவை. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரன்களை தேடுவதை தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பேச்சிலே கவனம் வேண்டும். நண்பர்களை பொறுமையோடு பேசுங்கள். இன்றைய நாள் அன்பை காட்டுங்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். இன்றைய நாள் ஆதிசேஷனை மந்திர கூற வேண்டிய நாள். ராசியிலே கேதுவும் 7 ராகுவும் இருக்கிறார்கள், சர்ப்ப கிரகங்கள். ஆதிசேஷன், சர்ப்பராஜா, நாகராஜா அவருடைய மந்திரத்தை கூறுங்கள். ராகு கேதுவால் பாதிப்புகள் இருக்காது. குறிப்பாக கேது ராசியிலே அமர்ந்து மனதிலே குழப்பத்தை கொடுத்து வருகிறார். கேது பேச்சுக்கு பிறகு அவை உங்களை விட்டு அகலும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதன் அதிபதி ராகு 7 அமர்ந்திருக்கின்றார். இன்றைய நாள் ஆதிசேஷன் மந்திரத்தை தவறாமல் கூறிவிடுங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது எந்த விதத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் தவறு சேராது. கொஞ்சம் கவனமாக இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவது நல்லது. நீங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இன்று நீங்கள் செயல்படுத்தலாம், ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய காரியங்கள் போன்றவற்றிலே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளே இருக்கிறது. கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரியன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது.
இன்றைய நாள் சிவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யோகமான நாளாக உங்களுக்கு அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை கிழமை சனி யோகமற்றது. மேலும் யோகாதிபதியான சூரியனும் மற்றும் புதனுமாகப்பட்டவர்கள் 12லே அமர்ந்திருக்கிறார்கள். அது தர்ம கர்மாதிபதி யோகம் என்றாலும் விரயஸ்தானத்தில் இருக்கின்ற நிலை. ஆகையால் சந்திராஷ்டமம் குரு ராகு சுக்கிரன் பலமாக இருக்கிறார்கள் என்றாலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய தொகை ஈடுபடுத்துவது இன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் இல்லாமல் நாளைய தினம் பார்த்து கொள்வது நல்லது. பண விஷயத்தில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருங்கள். வேலை நாட்களாக இருந்தால், விடுமுறை நாளாக இருந்தால் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே நான் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள், தவறாமல் நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியுறவில் எல்லாம் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை கவனம் வேண்டும். மற்றபடி திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கிறது என்றாலும் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. சந்திராஷ்டமம் வரன்களை இன்றைய நாள் தேடுவது தவிர்க்கலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள், எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனை வணங்குவது போன்றவற்றை செய்வது ராசிக்கு பலத்தை தரும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சந்திராஷ்டமம் தான் என்றாலும் இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மைகளே இருக்கிறது. இன்றைய நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு முழுமையான சந்திராஷ்டம நாள். பொறுமை, நிதானம், கவனம், எந்த ஒரு செயலிலும் எவற்றையும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று செயல்களிலே அலைச்சல்கள், காலதாமதங்கள் போன்றவை ஏற்படலாம். திட்டமிட்டு ஒரு காரியத்தை செயல்படுத்துவது நல்லது. இன்றைய நாள் பொறுமை தேவை. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி ராசிக்குரியது. இன்றைய நாள் நட்சத்திரமாகப்பட்டது ராசியாதிபதியோடைய நட்சத்திரம். பிறகு யோகாதிபதியான புதனோடைய நட்சத்திரமும் வருவது மிகவும் சிறப்பானது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பிற்பகல் 2:25 வரை இருக்கின்றது. சனி ஓரை காலையிலும் மதியமும் வருகின்ற நேரத்திலே நீங்கள் சனிக்கிழமை சனியோடைய நட்சத்திரம் சனி ஓரை இவ்வாறு அந்த அற்புதமான நேரத்திலே சனியோடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். ராசியாதிபதி ஜென்மத்தில் இருந்தாலும் குருவோடு சேர்க்கை பெறுவதனால் கோச்சார வேதை அடிப்படையிலே ஜென்ம சனி அசுப பலன்கள் தடைப்படுகின்றது. குரு ஜென்ம குருவாக இருந்தாலும் சனியோடு சேர்க்கை பெறுவதனால் ஜென்ம குருவோடைய கெட்ட பலன்களும் தடைபெறுகிறது. இவை கோச்சார வேதை அடிப்படையிலே 3லே செவ்வாய், 7லே சந்திரன், 10லே சுக்கிரன், 11லே புதன், சூரியன், கேது என்ற கோள்கள் என்று மிக சிறப்பாக இருக்கிறது. இவற்றிலே 7லே சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்றைய மந்திர பகுதியிலே அதற்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன். ஆதிசேஷனுக்குரிய மந்திரம் அற்புதமான மந்திரம். கேது மற்றும் ராகு யோகத்தை தருவார்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகளே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான நாள். விடுமுறையாக இருந்தால் சனிக்கிழமையிலே சனியுடைய நட்சத்திரம் சனி ஓரையாகப்பட்ட அந்த 1 மணி நேரமும் நீங்கள் சனி பகவானுடைய மந்திரங்களை கேட்பது அல்லது படிப்பது மிகவும் நல்லது.
ஜென்ம சனி உங்களுக்கு நன்மைகளே செய்யும். அதன் பிறகு மற்றபடி இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், இவையெல்லாம் இன்றைய நாள் அற்புதமாகவே இருக்கின்றது. நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பு, உற்றார் உறவினர்களும் அவ்வாறு. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக இன்று வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது ராசி பலம் பெறும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று அலைச்சல்கள் இருக்கும். சனி பகவான் அதன் அதிபதி. இருந்தாலும் அவர் ராசியிலே கேந்திரத்தில் இருப்பதனால் நன்மைகள் இருக்கிறது. திட்டமிட்டு ஒரு முயற்சியில் எடுத்தீர்கள் என்றால் இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. பிற்பகலுக்கு பிறகு எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றிகள் இருக்கிறது. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரம் வருகின்ற நாள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நாள். ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சாதகமான வெற்றிகள் இருக்கின்றது. அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. அவர் 11ஆம் இடத்தில் நன்மையாகவே இருக்கிறார், விருச்சிக கேதுவாக. என்றால் குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று மனதார கணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குழப்பமே தேவையில்லை. இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனி ராசிக்குரியது. மேலும் இன்றைய நாள் நட்சத்திரங்களோ ராசியாதிபதி மற்றும் யோகாதிபதியான புதனுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் பிற்பகல் வரை இருக்கின்றது. காலையிலே வருகின்ற சனி ஓரை, பிறகு மதியம் வருகின்ற சனி ஓரை. அந்த நேரங்களிலே சனியோடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். தவறாமல் அவற்றை செய்யுங்கள். விரைய சனியாக இருக்கின்ற ராசியாதிபதி உங்களுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய ஒரு நன்மையான நாளாக இன்றைய நாள் வந்திருக்கின்றது. நாள் பார்த்து செயல் செய் என்பதில் இவ்வாறு வருகின்ற நாளிலே முக்கியமாக அந்த வழிபாட்டு முறைகளை செய்கின்ற பொழுது நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளிலே மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கிறேன். அவற்றில் குறிப்பாக ஆதிசேஷனுக்குரிய மந்திரம் சிறப்பான மந்திரம். அவற்றையும் கேளுங்கள், தினந்தோறும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 6லே சந்திரன் ஆட்சி பெற்று குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் பெறுவது சிறப்பு. 10லே அமர்ந்திருக்கின்ற சூரியன், புதன், கேது, 9லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், இவையெல்லாம் நன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய நன்மையான மனதுக்கேற்றவாறு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சிக்குரியது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தால் இன்றைய நாள் நான் கூறியவாறு சனி ஓரையிலே சரியாக முறையிலே உங்களுடைய இறைவழிபாட்டை அமைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வேலை நாட்களாக இருந்தால் இன்றைய நாள் உற்சாகமான நாள். வெற்றிகள் இருக்கிறது. புதிய முயற்சிகளே சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசிக்குரிய கிழமை. வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நண்பர்களே, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது சிறப்பு. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் ஐம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். காற்று ராசியில் பிறந்த நீங்கள் காதுகள் கேட்கும்படி இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது. அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனாலும் காரிய வெற்றிகள் அனுகூலங்கள் இருக்கிறது. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் நன்மைகளாக இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் இன்றைய நாள் ஈடுபடுவதிலே உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, எச்சரிக்கை உணர்வு, கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். பொறுமை தேவை.
இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நற்பலன்கள் கொண்ட தினமாகவே இருக்கின்றது. 3 அமர்ந்திருக்கின்ற ராகு, 5 யோகாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்று ராசியாதிபதியான குருவோடைய பார்வையை பெறுவது மிக சிறப்பான அமைப்பு. குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் சனியோடு சேர்க்கை பெற்று நீச்ச பங்கத்தை பெறுகின்ற அமைப்பிலே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகின்ற நாள் இன்றைய நாள். மேலும் 8 சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் சிறப்பே. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நன்றாகவே இருக்கும். தனலாபம், தனயோகம், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு லாபங்களே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். ஆகையால் மேன்மைகளும் நன்மைகளுமே இன்றைய நாள் இருக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான நாள். சனிக்கிழமையிலே சனியோடைய நட்சத்திரம் வருகின்றது. அதிலே சனி ஓரையிலே நீங்கள் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் கேட்பது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி இன்னும் நன்மைகளை செய்வார். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களில் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றில் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள். 3 அமர்ந்திருக்கின்ற ராகு சகல விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பார். இன்றைய நாள் தவற விடாதீர்கள் இவற்றை. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமில்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருந்த நாள் அன்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ராசிக்கு 5ஆம் இடமாகப்பட்ட பஞ்சமஸ்தானமான அதிர்ஷ்டஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீர் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது மற்றும் பறவைகளுக்கு நீர் வைப்பது குடிக்க, குறிப்பாக மீன் தொட்டி வளர்க்க வேண்டும் மீனராசியிலே பிறந்தவர்கள் இவற்றை செய்வதன் மூலம் ராசி பலம் பெறும். மற்றபடி நீங்கள் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் ஈடுபடுவது நல்லது. நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்துத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் இருக்கிறது. ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்மத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. சற்று மனதிலே குழப்பங்கள் இருக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்று தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்கள். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதி அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜண்ட சித்தரும் கரூரார் சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகளையும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.